கண்ணெதிரே தோன்றினாள். யாரை கேட்டு மீடியாவெல்லாம் இங்க போன் பண்ணி வர சொன்ன? மீடியாக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு அத்தை சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண? இந்த ஃபங்க்ஷனை பத்தி வெளியில நான் யார்கிட்டயும் எதுவும் பேசவே இல்லை. சக்திங்கிற பேர்ல தான் தகவல் கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்றது பொய்யா? சிவா, என்னாச்சு? பாருங்க தேவன, நீங்க இந்த ஃபங்க்ஷனை எந்த விளம்பரமும் இல்லாம சிம்பிளா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. ஆனா இவ இந்த தகவலை எல்லா மீடியாவுக்கும் பரப்ப இங்க வர வச்சுட்டா. என்ன சக்தி இதெல்லாம்? அம்மா, நான் எதுவும் சொல்லலம்மா. ஏய், நீ சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்க. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கணும்னு பாக்காத. இதுக்குதான் ருத்ரா, தகுதி இல்லாதவங்களுக்கு பொறுப்பை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளம்பரமே இல்லாம உதவி பண்ணணும்னு நீ நினைச்ச. உடனே இந்த அம்மா அப்படின்னா ஃபங்க்ஷனை வீட்டுக்குள்ளே பண்ணிரலான்னு உனக்கு ஐடியா கொடுத்தா. நீயும் அவ சொன்ன உடனே ஆஹா ஓஹோன்னு ஏத்துக்கிட்டு எல்லா பொறுப்பையும் அவகிட்ட கொடுத்த. இப்ப கடைசியில பாத்தியா எவ்வளவு பெரிய விளம்பர பிரியா இருந்திருக்கான்னு. எப்படிதான் இப்படி எல்லாம் விளம்பரம் தெரிக்க நினைக்கிறாங்களோ? நினைச்சாலே எனக்கு இதெல்லாம் கூச்சமா இருக்கு. ஐயா, யாருக்குமே தெரியாம பண்ண நினைச்ச விஷயம் இப்ப ஊருக்கே தெரியற மாதிரி ஆயிடுச்சு. ஆத்மார்த்தமா ஒரு நல்லது பண்ணலான்னு நினைச்சேன். கடைசியில இதுவும் எப்பவும் போல ஒரு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா, இவங்களுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி தகவல் சொன்னங்கிறத நீங்களும் நம்புறீங்களாம்மா? அம்மா, என்கிட்ட போனே இல்லம்மா. அப்புறம் எப்படிம்மா நான் மீடியாக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம சேனல் எங்க இருக்கும், அவங்களுக்கு எப்படி தகவல் சொல்லணுங்கிற விவரம்லாம் எனக்கு தெரியாதும்மா. அம்மா, என் பேர்ல போன் வந்ததா சொல்றாங்கல்ல, அந்த நம்பரை வேணா அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும்ல அதை யார் சொன்னாங்கன்னு. என்ன அனிதா, இவகிட்ட போனே இல்லைன்னு சொல்றா. இப்ப என்ன பண்ண போற? இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு டவுட் வந்ததுனால தான் சிவா நம்பர்ல இருந்து கால் பண்ண. சரி, ஓகே, விடு. அந்த நம்பரை இப்பவே இவங்க கிட்ட வாங்கி செக் பண்ணி பாத்திரலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சக்திங்கிற பேர்ல உங்களுக்கு கால் வந்துச்சுல்ல, அந்த நம்பரை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? சார், எங்க சேனலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ கால்ஸ் வருது. அதுல நீங்க கேட்குற நம்பர் எப்படி சார் கொடுக்க முடியும்? எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் உண்மை தானே? மேடம், இந்த ஃபங்க்ஷனோட நியூஸ் கவரேஜ்க்கு எங்களை நீங்க அலோவ் பண்ணணும். அதான் எப்படியோ தகவல் தெரிஞ்சு வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் எப்படி உங்களை அலோவ் பண்ணாம இருக்கிறது? இட்ஸ் ஆல்ரைட் சக்தி, நீ போய் உன் வேலையை பாரு. எல்லாரும் போய் உட்காருங்க. வாங்க. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா, வந்துட்டாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. பசங்களா, ருத்ரா மேடத்தையும் சக்தி அக்காவையும் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இவங்க தான் சக்தி அக்கா. குட்டிங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்காக படிக்க உதவி செய்றீங்க, ரொம்ப நன்றிக்கா.
நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, ருத்ரா அம்மாவுக்கு தான். உங்க எல்லாரையும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு அவங்க தான் ஆசைப்படுறாங்க. ஆ. பசங்களா, நான் சொன்னல ருத்ரா அம்மா, இதோ இவங்க தான். பசங்களா, எல்லாரும் நல்லபடியா வந்து சேர்ந்தீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். சக்தி அக்காவோட ஏற்பாட்டால நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் மேடம். எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பசங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. பசங்களா எல்லாரும் வாங்க. ஒவ்வொருத்தரா வரிசையா போய் உட்காருங்க. என்ன நீ மீடியாக்காரங்களை வர வச்சா உன் அம்மா டென்ஷன் ஆகி அந்த சக்தியை திட்டி வெளியில அனுப்பிடுவாங்கன்னு நாம ஒரு திட்டம் போட்டோம். கடைசியில அதுல இருந்து நம்ம மாட்டாம தப்பிச்சதே பெரும் பாடா போச்சு. அவளை பாரு, பிள்ளைங்களை எவ்வளவு சந்தோஷமா கவனிச்சிட்டு இருக்கானே. அத்தை, அவ அதுல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக் கொடுப்பாங்கல்ல, அதுல இருக்கு விஷயம். ஸ்கூல் பேக்ல ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்றியே தவிர அதுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு இந்த அத்தை கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறியே. நான் உன்கிட்ட எத்தனை தடவை கேக்குறேன், சொல்ல நீ. அதுக்குள்ள அப்படி என்ன வச்சிருக்க? பெருசா அணுகுண்டே வெடிக்க போகுது. அத்தை, எதுக்கு இப்ப நீங்க ஜர்க்க ஆகுறீங்க? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஸ்கூல் பேக்ல உண்மையாவே அணுகுண்டு தான் வச்சிருக்கியா? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அந்த சக்தியை கொல்றதுக்காக பேக்ல போய் பாம்பு வச்சிருக்கியே. அது வெடிச்சா அவ மட்டுமா சாவா? நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம். வேணா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம எல்லாரையும் கொல்றதுக்கு சக்தி ஸ்கூல் பேக்ல பாம்பு வச்சிருக்கான்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். வா வா வா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நமக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாம இருங்க. ஐயோ, பயமா இருக்கு. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அனைவருக்கும் வணக்கம். உண்மையாவே இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எங்களோட ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் மூலமா எங்களால முடிஞ்ச அளவுக்கு பல்வேறு விதமான உதவிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுலெல்லாம் கிடைக்காத சந்தோஷமும் ஆத்ம திருப்தியும் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. படிக்கிறதுக்கு ஆசை இருந்தோம். குடும்ப சூழ்நிலை காரணமா படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு மலை கிராம பொம்பளை பிள்ளைங்க கூலி வேலைக்கு போறாங்கன்னு சக்தி தான் உங்க சூழ்நிலையை எனக்கு புரிய வச்சா. குடுக்கிற இடத்துல இருந்து குடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, அதை யாருக்கு குடுக்கறோங்கிறது தான் முக்கியம். நாம பண்ற உதவி உண்மையிலேயே ஒருத்தர வாழ்க்கையில மேல கொண்டு வரதா இருக்கணும். அப்படியான விஷயத்த எனக்கு காமிச்சு கொடுத்தது சக்தி தான். அதனாலதான் உங்க எல்லாருக்கும் உதவி பண்ற மகா பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன படிக்கணுமோ, எவ்வளவு படிக்கணுமோ அதுக்கான செலவு மொத்தத்தையும் எங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியே ஏத்துக்கும். நீங்க தங்கி படிக்கிறதுக்கான இட வசதி, சாப்பாடு எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு இலவசமாவே கொடுக்கறோம். உங்களோட ஒரே சிந்தனை படிப்புல மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. பொருளாதாரத்துல பின்தங்கிய பெண் குழந்தை படிப்புக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க பண்ற இந்த உதவி இந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, இல்ல நீங்க எதை பெருசா எடுத்துட்டு போவீங்களா? இப்போ முதல் கட்டமா 30 குழந்தைங்களுக்கு படிப்புதவி கொடுக்கறோம்.
அடுத்த வருஷம் 100 பேரு, அதுக்கடுத்து 200 பேருன்னு எங்களோட உதவியை நாங்க விரிவுபடுத்திக்கிட்டே போவோமே தவிர எக்காரணத்து கொண்டும் இது குறையாதுங்கறத நான் உங்ககிட்ட உறுதியா சொல்லிக்கிறேன். மேடம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேடம். கேளுங்க. இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்தினதே சக்தி தான் எங்களுக்கு சொன்னீங்க. இந்த ஃபங்க்ஷன் கூட அவங்க தலைமையில தான் நடக்குதுன்னு சொன்னீங்க. சக்தி உங்களுக்கு என்ன உறவு முறைன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? சொல்லுங்க மேடம். நான் எப்பவும் சொல்றதுதான், சக்தி எனக்கு பொண்ணு மாதிரி. அனிதா நான் பெத்த பொண்ணுன்னா சக்தி நான் பெறாத பொண்ணு. பாத்தியானி, நீ அவங்க பெத்த பொண்ணா, அவ பெறாத பொண்ணா? உன் அம்மா இந்த வார்த்தைய அடிக்கடி சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் நல்லதா படல சொல்லிட்டேன். அவளை எந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்களோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே எப்படி அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்கன்னு பாருங்க. அந்த பேக்ல என்ன இருக்குங்கிற சஸ்பென்ஸ்லயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு தெரியுமா? இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்லு, அந்த பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லு. எனக்கு அப்படியே மனசெல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை. நீங்களும் பார்க்க தானே போறீங்க. சக்தி, சொல்லுங்கம்மா. இந்த குழந்தைங்க மேல உண்மையிலேயே உனக்கு கரிசனம் இருந்ததாலதான் இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உன்ன மாதிரி அக்கறையான ஒருத்தியோட அறிவுரை இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு நீ சொல்ல விரும்புறத சொல்லு. ஐயோ அம்மா, எனக்கு பேசலாம் தெரியாதும்மா. உங்களை மாதிரி படிச்சவங்க, வாழ்க்கையில பெரிய அளவுல உயர்ந்தவங்க சொல்ற அறிவுரை தான் இந்த பிள்ளைங்களுக்கு பயன்படும். எனக்கெல்லாம் அந்த அருகதை இல்லைங்கம்மா. இப்படி எல்லாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது. உன் மனசுல என்ன இருக்கோ அதை இந்த குழந்தைங்க கிட்ட பேசு, அது போதும். இப்படி மேடையில நின்னு பேச எனக்கு வராதுங்கம்மா. எனக்கு பயத்துல கைகாலெல்லாம் நடுங்குது. என்னால முடியாதுங்கம்மா. சக்தி அக்கா, தைரியமா பேசுங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தானே அத்தை உங்களை பேச சொல்றாங்க. நாங்க எல்லாருமே உங்க பேச்ச கேட்க எவ்வளவு ஆர்வமா இருக்கோம் தெரியுமா? தங்கச்சிங்களா, நம்ம சக்தி அக்கா பேசணும் தானே? சக்தி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ போய் பேசுமா. சக்தி, நீ சமையல் கலையில மட்டும் இல்ல, பேச்சு கலையிலையும் நீ பிரமாதமான பொண்ணுன்னு காட்டு. கோமதி கிட்ட சொல்லி உனக்கு முந்திரி அல்வா பண்ணி தர சொல்றேன். வாமா, பேசு வா. சக்தி, பயமும் கூச்சமும் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அது எல்லா இடத்துலயும் இருந்தா வாழ்க்கையில ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. வா, வந்து கூச்சப்படாம தைரியமா பேசு. போமா. பேசுமா. பேசுமா. எனக்கு கோர்வையா பேச தெரியாது. இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி என் மனசுல இருக்கிறத நான் பேசிடுறேன்.
என்னமோ நான் சொன்னதுனாலதான் ருத்ராமா உங்களுக்கு இவ்ளோ பெரிய உதவியை செய்யறதா சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்களுக்கு கடவுள் மனசு. இத யார் சொல்லியிருந்தாலும் ருத்ராமா இந்த உதவியை பண்ணிருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். படிப்பு இல்லனா 4 சுவரே உலகம் ஆயிடும். படிப்பு இருந்தா உலகமே நம்ம வீடாயிரும். அதனால படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தா நாம எவ்வளோ வறுமையில இருந்தாலும் அதுல ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். இந்த உலகத்துல எந்த தானத்தை விடவும் சிறந்த தானம் கல்வி தானம் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த தானத்தை ருத்ராமா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இத பயன்படுத்தி நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு வந்து உங்க குடும்பத்தை நல்ல முறையில பாத்துக்கணுங்கிறது தான் இந்த அக்காவோட ஆசை. நல்லா படிங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க, அவ்வளவுதான். சக்தி அக்கா, சூப்பரா ஸ்பீச் கொடுத்தீங்க. அட்டகாசம். ரொம்ப நல்லா இருந்தது சக்தி. படிப்போட இம்பார்ட்டன்ஸ பத்தி ரொம்ப நல்லா சொன்ன. இது இந்த பிள்ளைங்க மனசுல அப்படியே இருக்கும். உன்கிட்ட இருந்து இவங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைச்சனோ அதை நீ இவங்களுக்கு கொடுத்திருக்க. வெரி குட். சரி, பிள்ளைங்களுக்கு இந்த பேக்ஸ் எல்லாம் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? அருண் அண்ணா வாங்க. அனிதா, பேக் எல்லாம் கொடுக்க போறாங்க. எனக்கு கை கால்லாம் உதறுது. எதுவும் விபரீதமா ஒண்ணும் வச்சிரலையே? பார்க்க தானே அத்தை போறீங்க, பாருங்க. ஐயோ, என்ன அனிதா இப்படி எல்லாம் சொல்ற? என்னதான் வச்சிருக்கியோன்னு தெரியல. கொடுங்க. மேடம் ஒரு நிமிஷம். என்ன தம்பி? மேடம், அந்த பேக்ல என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. சக்தி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் பிரிச்சு காட்டு. சரிங்கம்மா. கவருக்குள்ள என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சக்தி, அது என்னன்னு பிரிச்சு காட்டு. அத்தை, நான் வச்ச பொருள் இதுதான். இப்போ சக்தி என்ன நிலைமைக்கு ஆளாக போறான்னு பாருங்க. நாப்கினா? என்ன அனிதா நீ ஸ்கூல் பேக்ல போய் நாப்கினை வச்சிருக்க? அருவருப்பு வருதுல, அதுக்காக தான் வச்சேன். அம்மா இப்போ எப்படி வெடிக்க போறாங்கன்னு பாருங்க.
என்ன மேடம் இது ஸ்கூல் பேக்கில் ஜாமெண்ட்ரி பாக்ஸு பென்சிலு நோட் புக்ஸு இதெல்லாம் வச்சுருந்தீங்க சரி, நாப்கின் கூட வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கூடவா ஸ்கூலில் கேட்குறாங்க? சக்தி, என்னது இது? இது எப்படி இந்த பேக்ல வந்துச்சு? இது எப்படி பேக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. ஏய், அது எப்படி தெரியாம இருக்கும்? ஆ? அதுதான் எனக்கும் தெரியல சார். இந்த பொறுப்பு மொத்தத்தையும் அத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க. இப்போ உனக்கு தெரியாதுன்னு சொல்ற? சார், அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதை ஓபன் பண்ணுங்க.